அதிமுக அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்கள் ஆகிறது. அதிமுக அரசின் 100 நாள் ஆட்சி குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். திருடு, கொலை, கொள்ளை ஒரு பக்கம், வேலையில்லா திண்டாட்டங்கள் மறுபக்கம், எந்த தொழிலும் வளரவில்லை, எந்த தொழிற்சாலைகள் எதுவும் புதியதாக வரவில்லை. ஆகவே சட்டத்திலே பார்த்தால் நான் முதலிலே சொன்னதை போல் 100 நாளில் ஒன்றை அழித்து விட்டால் அந்த 3 சைபர்கள் தான் இந்த ஆட்சியிலே 100 நாளில் மிச்சம். தமிழகத்தினுடைய மக்களுடைய முக்கிய பிரச்சனை குடி தண்ணீர், விவசாயத்திற்கு பாசன தண்ணீர். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத அரசாகவே அதிமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே போகிறது. அரசு நிர்வாகத்திலே மந்தம், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதிலே எந்த விதமான புதிய தொழில்நுட்பமும் இல்லை, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே நாளுக்கு நாள் குறைந்து போகின்ற அரசினுடைய வருவாய், பத்திரவு பதிவு போன்ற அரசுக்கு வருவாய் ஈட்டித் தரக்கூடிய துறைகள் கடந்த என்றுமில்லாத அளவுக்கு சரிந்து போய் மிக குறைந்த அளவில் இருக்கின்றன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அறியக்கூட தமிழக அரசு முயற்சிக்கவில்லை. கள்ளச்சந்தையில் சாராயம் விற்கப்படுகிறது என்ற அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 80 ரூபாய் பாட்டில் 350 ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் கிடைக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே இந்த 100 நாள் ஆட்சியில் அவர்கள் அளித்த வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத நிலை இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஸ்பீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள் அவ்வளவு வேகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் தற்போதும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தலில் தந்த ஏற்கனவே 2011 தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை அனைத்தையும் முடித்துவிட்டு நிறைய வாக்குறுதிகளை இந்த தேர்தலுக்கும் தந்து அதில் பல வாக்குறுதிகளை செயல்முறைக்கு தற்போது கொண்டு வந்து விட்டார்கள். உத்தரவும் ஆணையம் போட்டு விட்டார்கள். செயல்களும் சில இடங்களில் தொடக்க நிலைக்கே கொண்டு வந்து விட்டார்கள்.